கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காய் யோவான் 4வது அதிகாரத்தில் 31 34 வசனம். The book of John chapter 4 verses 31 to 34. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Amen. Amen. Praise Lord. டிஜிட்டல் பைபிள் வச்சிருக்கவங்களும் உயர்த்தி காட்டலாம். Amen. சரி, எடுத்தவங்க வாசிங்க. முதல்ல தமிழ்ல வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். யோவான் 4:31 34 வசனம் முடிய. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. My food is to do the will of him who sent me and to finish his work என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நம்மளோடு கூட ஒரு தலையங்கமாய் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல நமக்குள்ளே ஒரு வாஞ்சையை குறித்து இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Delight yourself in doing God's will. தேவனுடைய ஒரு விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல நமக்கு என்ன காணப்படக்கூடாது? போர் அடிக்க கூடாது. நமக்குள்ள என்ன சோர்வு காணப்படக்கூடாது? ஒரு வாஞ்சை, டிலைட், ஒரு சந்தோஷம், ஒரு இனிமையாய் நம்மளுடைய வாழ்க்கையில அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கூட தியானிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது God's greatest desire and will, தேவனுடைய, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் வச்சுக்கோங்களேன், நீங்க கல்யாணம் புதுசுல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க மனைவி, you ask your wife, what is your greatest desire? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, இல்லை உங்க கணவன் what is உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம், இல்ல அவங்களோட கேட்டு நம்ம செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா தேவனுக்கு what is God's greatest delight? What is God's greatest desire? தேவனுக்கு எது ரொம்ப பிரியமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே கூட நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது. இந்த இடத்துல அவர் எதை அவருடைய சித்தம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதை குறித்து அவர் இந்த இடத்திலே பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வசனத்திலே 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். He desires that all should be saved. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி கூறுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிரியம்? What is God's most first desire? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், யாருமே என்ன ஆகக்கூடாதான்? கெட்டு போக கூடாது, அழிந்து போக கூடாது. What a great thought. இப்ப நம்ம வேற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உலகத்தில் அநேக மதங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லா மதங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் காணப்படுகிறது இல்லை. நான் ஆராதிக்கிறேன், நான் போறேன் கடவுள்கிட்ட, நான் ஆராதிக்கிறேன், நான் போறேன் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் மற்ற மதங்களுக்குள்ளே நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய தேவன், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. This is God's greatest desire. Amen. Hallelujah. லூக்கா 15வது அதிகாரத்துல 3-7 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. Luke 15:3-7.
உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோலவே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுல எப்படி எழுதியிருக்கு பாருங்க. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் ஒரு மனுஷன் மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. நீங்க இத்தனை பேர் ஆலயத்திற்கு வர்றது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அதை காட்டிலும் ஒரு மனுஷன் மனம் திரும்பி வரும் பொழுது அவருக்கு பரலோகமே என்ன பண்ணுதான், அவரை ஒரு சந்தோஷத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி வேதவசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் when you buy a house, நீங்க வீட்டை வாங்கும் போதோ காரை வாங்கும் போதோ இல்ல நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டோ நம்பர் 1 யூனிவர்சிட்டியில வரும்பொழுதோ none of that makes heaven rejoice. What really makes heaven rejoice? உங்களுக்கு ப்ரமோஷன் வருதோ, இன்கிரிமெண்ட் வருதோ, நீங்க 2வது வீடோ 3வது வீடோ 4வது வீடோ வாங்குறீங்களோ, ஆண்டவருக்கு அதுல பரலோகம் சந்தோஷப்படுகிறது இல்ல. ஒரு மனிதன் இன்னைக்கு ஆலயத்துல மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாரு. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது வேற எந்த ஒரு காரணத்துக்காக வேதத்துல அங்க உள்ள மேல ஒரே ஆரவாரமா இருக்கும்னு சொல்லவே இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது, ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது மாத்திரம்தான் பரலோகமே ஒரு சந்தோஷத்துல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வாட் a great thought பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய கோடான கோடி தூதர்கள் எல்லாம் கர்த்தரை ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது they all rejoice in the heaven. Rejoice in the heaven. Hallelujah. எபேசியர் 4வது அதிகாரத்துல 11 இருந்து 13 வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:11 இருந்து 13. Ephesians 4:11 through 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். பாருங்க, ஒரு சபையே எதுக்கு இருக்குது? வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்ல. சபையில எதற்காக கர்த்தர் சபையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி யாரும் வழி விலகி விழுந்து போயிடக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதற்காக தேவன் ஊழியங்களை இந்த ஆலயத்திலே வைக்கிறார். அதற்காகத்தான் அந்த ஆலயமே கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் in this world, இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் மனம் திரும்பணும், அவன் பரலோகத்திற்கு வரணும். This is the goal of our God. Hallelujah. யாரும் கெட்டு போகாம எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறது God's primary goal, primary purpose. Hallelujah. பார்க்கிறோம், எஸ்தரும் மொர்தெகாயும் குறித்து நம்ம அநேக வேளைகளிலே நம்ம வாசித்திருக்கிறோம். எஸ்தர் ஒரு அனாதையாய் அந்த தேசத்திற்கு ஒரு அகதியாய் கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை, திரட்டப்பட்டு அவருடைய தேசத்திலிருந்து ஒடுக்கப்பட்டு அவள் இந்த தேசத்திற்கு கடந்து வருகிற சூழ்நிலை. பட் காட் இன் ஹிஸ் கிரேட் விஸ், அவருடைய பெரிய தீர்மானத்தின் நிமித்தமாய் கர்த்தர் எஸ்தரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எஸ்தரை தெரிந்து கொண்டு படிப்படியாய் உயர்த்தி அவளுக்கு அந்த குடியுரிமையை கொடுத்து அவளை ஒரு உயர்த்தி ஒரு ராஜாவுக்கு ராணியாக கர்த்தர் மாற்றி வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இதை எல்லா உயர்வையும் கர்த்தர் எதற்காக எஸ்தருக்கு கொடுக்கிறார்?
எதற்காக எஸ்தர் இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அவள் மறந்து போயிருக்கலாம். மொர்தெகாய் அவளுக்கு நினைப்பூட்டுகிறதை இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 13-14 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எஸ்தர், புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 4 verses 13 and 14. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிக்கும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமோ? ஆமென். யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது கூட அவர் ஒரு உன்னதமான நோக்கத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒரு குடி உரிமை கிடைச்சிருச்சு, நமக்கு இது கிடைச்சிருச்சு, பேப்பர்ஸ் கிடைச்சிருச்சு, நம்ம ஒரு இந்த தேசத்துல வந்து செட்டில் ஆயிட்டோம், வீடை வாங்கிட்டோம், காரை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். ஆண்டவர் அதிலே கூட தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம மறந்து போயிருக்கலாம். We may have forgotten the purpose why God elevated us. கர்த்தர் ஏன் நம்மளை அகதிகளாய் வந்தோம், ஒரு அனாதைகளாய் வந்தோம், கர்த்தர் ஏன் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்தார், கர்த்தர் ஏன் எவ்வளவா உயர்த்தினாரு, கர்த்தர் ஏன் எனக்கு இந்த காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், என் கணவனுடைய காரியம், மனைவியினுடைய காரியம், இப்படி அநேக காரியங்களில கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தாரு. எதற்கு செய்தார்? கர்த்தர் அதுல ரட்சிப்பின் திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூலியமாய் அநேகர் சகாயம் பெறும்படிக்காய், அநேகர் ரட்சிக்கப்படும்படிக்காய் கர்த்தர் அதிலேயும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. So you have to know everything in your life, every event in your life, God has planned a salvation. கர்த்தர் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணணும். யாருக்காவது உங்கள் மூலியமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், யாராவது விடுவிக்கப்படணும், யாராவது உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்து உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்கு நமக்கு வீட்டை நம்ம ஹோம்லெஸ்ஸா விட்டுருக்கலாமே? கர்த்தர் நம்மளையா இவன் எப்படி எதுவும் செய்ய போறது இல்ல, ஹோம்லெஸ்ஸா விட்டுருக்கலாம், அப்படியே விட்டாரு கர்த்தர் நம்மளையா? அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். எதற்கு? அந்த வீட்டின் மூலியமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அதை வட்டிகளை கொடுக்கிறார். அதன் மூலியமாய் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த ரட்சிப்புக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. God sent his only son so that the whole world will be saved என்று சொல்லி வேத வசனம். So God is super serious. கர்த்தர் எதுல ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு? துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் நல்ல தெளிவாய் கர்த்தர் இருக்கிறார். என்னது? ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணும். அதற்காக தான் இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தான் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே நம்மளுடைய ரத்தத்தோடு கூட நம்மளுடைய சிந்தனைகளோடு கூட கலந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. When you go and meet people, you should know that I am not meeting just like that. ஒரு ஆக்சிடென்டலா நான் யாரையும் பார்க்கல. God has a purpose, a slight, ஒரு சின்ன ஒரு காரியமா இருக்கலாம், slight purpose-ஆ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட நாங்க இங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக நிறுத்தினோம். நிறுத்தி நானும் என்னோட ஒரு டாக்டர் மட்டும் நான் அப்படியே நடந்து போனோம். எதுக்கு ஒரு லேடி வந்தாங்க, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேடி தான் வந்தாங்க. வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டு பார்த்து அவங்க அப்பதான் தோடி இருக்கு சண்டேனே அது. அவ்வளோனாலும் அவங்களுக்கு சண்டேன்னு கூட தெரியல. இன்னைக்கு சண்டே வாங்கினாங்க. நான் சொன்னேன் ஆமா சர்ச்சு சண்டே தான் அப்படின்னு. இன்னைக்கு டுடே சர்ச் சண்டே அப்படின்னு. உடனே அவங்க உடனே சொல்றாங்க, ஐ ஹவ் பேக்ஸ்லிடன். நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு நான் எல்லாம் புதிதாக பிறந்திருந்தேன். ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பின்மாற்றத்துல போயிட்டேன் என்று சொன்னாங்க. எனக்காக ஜெபிக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஹல்லேலூயா. So பாருங்க, even that small moment we are thinking nothing is going to happen. எதுவுமே நடக்க போறது இல்லை நம்ம நினைக்கிறோம். இங்க இருந்து இந்த முனை வரைக்கும் தான் நடக்கணும். அந்த முனையில கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. So God has a purpose every moment in your life.
எல்லா நேரங்களும் நீங்க யாரை இனிமேல் சந்தித்தாலும், யாரை உங்க கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போனாலும், எவ்வளவு உயர்த்தினாலும், you should know for there is a purpose that God has given me this, I should make use of it that way. கர்த்தர் அதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியத்தை செய்ய எனக்குள்ள எப்பொழுதும் அந்த சிந்தனை காணப்பட்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சோ பார்க்கும் பொழுது தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு எவ்வளவாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 26வது அதிகாரத்துல 42வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. Matthew 26:42. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் காணப்படினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். Amen. Hallelujah. So என்ன சூழ்நிலையா இருந்தாலும், you may be very bad situation, you may be in a very difficult, ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்கலாம், ரொம்ப பலவீனமான இடத்துல இருக்கலாம், ரொம்ப சோர்வான இடத்துல இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு எடுத்துக்கணும். அவருக்கு முடியாத சூழ்நிலையில் அவர் என்ன பண்றாரு? எனினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில நிறைவேறணும் என்று சொல்லி அவர் வாஞ்சையாய் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அவர் செய்வார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. When does God begin to fulfill the things in your life? வேதவர் take delight in the Lord. கர்த்தருக்கு எது பிரியம்னு பாருங்க. அதை நீங்க செய்யும் பொழுது வேதவசனம் he will give you the desires of your heart என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. Take delight. Find out what does God want. கர்த்தருக்கு எது பிரியம்னு பாருங்க. அதை நீங்க செய்யும் பொழுது அவர் I will give you the desires of your heart என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறித்து நீங்க யோசிக்க தேவையில்லை. as you delight, கர்த்தருக்கு எது பிரியம், எங்க அப்பாவுக்கு என்ன பிரியம், என்னை உயிர்த்தல், என்னை வந்து உண்டாக்கினவருக்கு என்ன பிரியம் என்று சொல்லி நீங்க சிந்திக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. டிலைட், என்ஜாய், சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதை யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது இல்லையா? எத்தனையோ லட்சம் பேர் போறாங்க, ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறது இல்ல. கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். எத்தனை வருஷம் வாழ போறோம்? 70 வருஷம் வாழுவோமா, 80 வருஷம் வாழுவோமா? ஆனா கர்த்தர் நம்மளே தெரிந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிறதற்கு கர்த்தர் நம்மளையே தெரிந்தெடுத்திருக்கிறார். we don't know what we are going to do there. என்ன பண்ண போறோம்? கர்த்தர் ஏன் நம்மளே தெரிந்தெடுத்தார் நமக்கே புரியல, நமக்கே தெரியல. ஏன் கர்த்தர் அவருடைய அனாதி தீர்மானம் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதுல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்குள்ள என்ன காணப்படணும்? ஒரு வாஞ்சை காணப்படணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:8வது வசனம் கூறுகிறது, எப்படி நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது என்று சொல்லி 2-3 காரியத்தை மாத்திரம் பார்க்கலாம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. when you have the word of God in your life, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு அனலாய் நிற்கும் பொழுது கர்த்தருக்கு எது பிரியம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்துல ஒரு அனலாய் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். சும்மா நம்ம வந்துட்டு போறதுனால தேவ சித்தம் நிறைவேறாது. தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா நம்மளுடைய இருதயத்திற்குள்ள தேவனுடைய வார்த்தை காணப்பட வேண்டும். வார்த்தை இல்லாம தேவ சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாம நான் ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு செய்றேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்றேன். நோ, you don't know what God wants. You have no idea what God. கர்த்தருக்கு என்ன பிரியம்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்ற முடியும்? ஆமென். தாவீது ராஜா வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து பெலிஸ்தியர் கடையில இருந்து அவர் எடுத்துட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் வந்து தனக்கு தெரியும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு உடன்படிக்கை பெட்டி ஏதோ மாட்டு வண்டியில வச்சு கூட்டிட்டு வராரு.
என்ன ஆகுது? அது சரியா போற நேரத்துல எவனோ ஒருத்தன் ஊசான்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து அதை பிடிக்க பார்க்கலாம். அவன் என்ன ஆயிடுச்சு? மரித்து போயிடுறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் தாவீது ராஜா உணர்கிறார். உணர்ந்து 1 நாளாகமம் புத்தகத்துல 15வது அதிகாரத்துல 13 இருந்து 15 வசனம் முடிய ஒரு வாசிங்க. 1 Chronicles chapter 15 verses 13 to 15. வேகமாய் வாசிங்க. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 13 இருந்து 15. முதலில் நீங்கள் அதை சுத்தமாகாதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாய பிரமாணத்தின் படியே தேடாமலும் போனதாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவியின் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின் படியே மோசேசு கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளிலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. நியாயப்பிரமாண புத்தகம் கையில இருக்குது. ஆனா அதை வாசித்து புரிந்து கொள்ள அங்க நேரம் இல்லை. தாவீது என்ன பண்றாரு? எனக்கு தெரியும் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வரதா பெரியதா ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனா எப்படியும் எடுத்துட்டு வந்துடலாம், எப்படியும் செஞ்சிடலாம், எப்படி செஞ்சாலும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து வராரு. வேத வசனம் கூறுகிறது, நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படியே அதை செய்ய மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை எடுத்து வரணும். ஹல்லேலூயா. So you have to read the word of God to know how God wants you to do things. தேவன் ஒரு காரியத்தை நீங்க எப்படி செய்யணும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறாரு. There is a way to come in. சரி, உங்க வீடு இருக்குது, உங்க வீட்டுல கதவை தட்டி பெல்ல தின்னா வரணும். யாராவது ஒருத்தர் ஜன்னல் வழியா பூந்து வந்தாங்கன்னா ஒத்துப்போமா? ஒத்துப்போமா? ஆமென். ஒத்துப்பீங்க போல இருக்கே நீங்க. எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க போல. விடுவோமா? நம்ம காட்டையை வச்சு அடிச்சு நொறுக்கிடுவோம். கரெக்டா? கையில கிடைச்சதை வச்சு அடிச்சு நொறுக்கிறோம். அவன் என்ன ஆனா நமக்கு என்ன? ஒழுங்க வராம சரியான வழியில வராம கர்த்தர் சொல்லி கொடுத்த வழியில வராம நம்ம பாட்டுக்கு இப்படி எகிரி குதிச்சு அப்படி குதிச்சு இப்படி குதிச்சு வந்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டோம். ஆனா ஆண்டவர் இப்படி பரலோகத்துல விடுவார் நம்மளையா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அவரோட வார்த்தை என்ன. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் விட மாட்டோம். நம்ம எப்படி இன்னொருத்தரை ஆண்டவர் எப்படி பரலோகத்துல விடுவார்? கர்த்தர் சொன்ன விதமாய் கர்த்தரை அவருடைய சித்தத்தை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலே மனமகிழ்ச்சியா இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த காரியத்துல நம்ம தெளிவாய் காணப்படணும். அநேகருடைய வாழ்க்கையில நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்களா என்று சொல்லி எனக்கு தெரியாது. நானும் வாசிக்கிறேன். பட் ஆனா என்ன சொல்றேன்னா, அதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ண நாம ட்ரை பண்ணணும். ஹல்லேலூயா. God's word is a sword. It's a double-edged sword. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று அப்ப நீங்க அதை யூஸ் பண்ணும் பொழுதுதான் அதனுடைய பிரயோஜனம். அதை எடுத்து நீங்க அதை விசுவாசித்து அதை கரெக்டா செய்யும் பொழுதுதான் you will experience the power of God in your life. Hallelujah. A sword is of no use if you are not using it correctly. நம்ம தான் கையை வெட்டிப்போம். கத்திய சமைக்க தெரியாம நம்ம பாட்டுக்கு உள்ள போயிட்டு வெங்காயம் வெட்டுறேன், தக்காளி வெட்டுறேன்னு சொல்லி எதையும் ஒண்ணு பண்ணி கடைசியில கையில ஒரு வெட்டோட வெளியே வர மாதிரி தான் நம்ம. அது போலதான் தேவனுடைய வார்த்தைகளை சரியாய் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 1 - 4 வசனம் முடியாத ஒரு வாசிங்க. 1 Timothy chapter 2 verses 1 to 4. 1 தீமோத்தே 2வது அதிகாரம் 1 - 4. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். all people should be saved. how can all people be saved? எப்படி எல்லாம் ரட்சிக்கப்படணும்னா முதல் வசனம் சொல்லுங்க, நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். Hallelujah. If you are really serious, தேவ சுத்த நிறைவேறணும், தேவ சுத்த நிறைவேறணும், அதற்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். Hallelujah. சும்மா வாயில நம்ம தான், you have to pray that the will of God will be executed in your life. Hallelujah. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஒரு ஜெபம். தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். Hallelujah. அநேகர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஐயோ ஜனங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம சொல்றோம். ஆனா எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு உண்மையாகவே ஜனங்க ரட்சிக்கப்படணும் எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது அவருக்கு பிரியமா இருக்கும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறதாம். அல்லேலூயா. அப்படியான ஜெபம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கு. ஆனா நீங்க ஜெபிக்கணும். Hallelujah. You have to pray. If you are sincere, ஒரு உண்மையான கிறிஸ்தவன், if you are a sincere Christian, if you are sincerely following Jesus, I want to tell you today that you need to kneel and you need to pray. Take some time, ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிடமோ அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்க வீட்டை சுற்றி இருக்க ரட்சிக்கப்படணும், இல்ல பக்கத்துல ரட்சிக்கப்படணும், இல்ல போற வழியில யாராவது இன்னைக்கு யாரையாவது எனக்கு காண்பீங்க. Something you need to ask him. God will fulfill that desire in your life. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் எதற்காகலாம் ஜெபிக்க சொல்லுகிறாரு? மத்தேயு 9:37 வேதம் கூறுகிறது, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப எதற்காக நம்ம ஜெபிக்கணும்? புதிய ஊழியக்காரர்கள் எழும்பும்படிக்காய் வேத வசனம் கூறுகிறதுல தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. Are you praying for new servants of God? புதிய ஊழியக்காரர்கள், இன்னும் கொஞ்சம் வல்லமையா நல்ல பிரசங்கம் பண்ற, நல்ல அற்புதம் செய்யறோம், நல்ல அதிசயம் செய்யறவங்களை கர்த்தர் எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்படும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. கொலோசியர் 4 அதிகாரத்துல 2-4 வசனம் கூறுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள், கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புதிய ஊழியக்காரர் எழுப்புகிறதுக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்கணும். ஏற்கனவே ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன பண்ணணுமா, அதை சரியா பேசுறதுக்கு, குளறுபடி இல்லாம பேசுறதுக்கு, புதிய வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. கடைசியா கர்த்தர் என்னதுக்காக ஜெபிக்க சொல்றாரு? அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துல 29-31 வசனம். ப்ளீஸ் ரீட் ஆக்ட்ஸ் 4:29-31. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எதற்காக விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள்னா, அப்போஸ்தலர்களை போல நாமளும் என்ன பண்ணணும், திருவசனத்தை பிரசங்கிக்கணும், தைரியமா பிரசங்கிக்கணும். அதற்காக அவர்கள் தங்களுடைய தங்களுடைய பலத்திற்காக அவர்கள் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. God loved their prayer so much. They did not pray for money. They did not pray for a house.
They did not pray for a new car or new job or anything. அவர்கள் திருவசனத்தை நான் சரியாய் பிரசங்கிக்க ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாங்க என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். Hallelujah. See, God answers your prayers. It is just your right prayers. கரெக்டான ஜெபங்கள் இருக்கு, கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். Hallelujah. கடைசி காரியமாய் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 31வது வசனத்தை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் அவர்களால் என்ன பண்ண முடியல? சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸா தான் இருக்க முடியுது. ஆமென். மறைந்து வாழுகிற கிறிஸ்தவர்களாய் தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். Hallelujah. We are all somewhere like that. இல்ல, நம்ம எல்லாரும் சில வேளைகளில we hide. We don't want to tell people that we are Christians. நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை சொல்லிக்கொள்ள சில வேளைகளில் நம்ம என்ன பண்றோம்? பயப்படுகிறோம், யோசிக்கிறோம். We are always secret Christians. சீக்ரெட்டா நம்ம காணப்படுகிறோம். Hallelujah. அவர்களா நம்ம பேரை வச்சு கண்டுபிடிச்சால் ஒழிய அவங்களுக்கு தெரியாது நம்ம கிறிஸ்தவங்களான்னு தெரியாது. Hallelujah. அப்படி ஒளிந்து வாழுகிற ஒரு காரியம், வாயிலிருந்து ஒரு God bless you கூட நம்மளால சொல்ல முடியல. அப்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்களை கர்த்தர் எப்பொழுது நீக்குகிறார்? When does a change happen? When the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது you will no longer be a secret Christian. ஒரு மறைமுகமான கிறிஸ்தவனா நம்ம சிலுவையை போட்டு தாமஸ் நம்ம பேரை சொல்ல தேவையில்லை. Hallelujah. The moment you open your mouth, people will know that he is a Christian. Hallelujah. அதற்கு ஒரு நிலைமை வரணும்னா, ஒரு மறைமுகமான வாழ்க்கை நம்மளை விட்டு கடந்து போகணும், நம்ம தைரியமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிற ஒரு காரியம், நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். Hallelujah. இது எதுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, it's not for any other thing. தேவனுடைய பர்பஸ், நான் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கே வரேன். ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம், பிரியம், வாஞ்சை என்னது? ஜனங்க ரட்சிக்கப்படணும். ஜனங்க ரட்சிக்கப்படணும்னா விசுவாசிகள் எழும்பணும். விசுவாசிகள் எழும்பணும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே ஊற்றப்படணும். Hallelujah. All the gifts of the Holy Spirit is not a badge. ஒரு badge போல நம்ம போட்டுக் கொள்ளுகிறதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கல. God gave it so that we can bring more people to the kingdom of God. Hallelujah. ஒரு அற்புத அடையாளம் செய்கிற ஒரு வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா, அதை நீங்க செய்யும் பொழுது அநேகர் அந்த வரம் கிரியை செய்யும் பொழுது, when they see that lot of people, one person has got healed because of your prayers, because of the gift that is in your body, அதை பார்த்து அவர் அநேகர் கிறிஸ்துவினாண்டே வருவார்கள். Hallelujah. That is the purpose of why God gives. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுகிறதற்காக கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். Hallelujah. Every day, everything in your life, there is only one purpose. God is doing his work of salvation. ரட்சிப்பின் கிரியைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டு வருகிறார். That is the entire purpose of you being here. இதுதான் கர்த்தருடைய நோக்கம். கர்த்தர் இந்த தேசத்துக்கு நம்ம அழைத்து வந்ததும், உயர்த்தினதும், வேலையை கொடுத்ததும், பணத்துல உயரச் செய்ததும், எல்லாம் செய்ததும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம், உங்கள் மூலியமா அநேக சகாயம் பெறும்படிக்காய், அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். Hallelujah. ஒரு விஷயம் கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Amen. Thank you Jesus. Thank you Lord. Thank you. Hallelujah. இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தத்தை செய்கிறது ஒரு போஜனமாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. Hallelujah. It should become part of my life so much Lord that everything, oh Lord, it should be like a food in my daily life. ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஒரு ஆகாரத்தை புசிக்கிறது போல, ஒரு தண்ணீர் குடிக்கிறது போல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது என் வாழ்க்கையில் ஆண்டவரை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். Hallelujah. எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க. Hallelujah. Ask him one desire. ஒரே ஒரு வாஞ்சை ஆண்டவரே,
பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல ஆண்டவரே இந்த பூமியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லலாம். ஹalleluya. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வாஞ்சையா இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே உம் சித்தத்தை செய்ய நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்பா. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் அழியும் என் கரங்களை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை எல்லாரும் சொல்லலாமா? நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கரங்களை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லலாமா? அது மட்டுமே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஹalleluya. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஹalleluya. பைத்தியமான என்னை ஆண்டவரே, ஒரு அபத்தமான என்னை கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு எத்தனாய் வாழ்ந்த என்னை கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே நல்லவனாய் வாழாத என்னை கர்த்தாவே ஆண்டவரே. ஹalleluya. உமக்காய் பிரித்தெடுத்தீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே அதை சொல்லி 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆராதிப்பேன்
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஆண்டவரே இந்த நாளை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். நீர் தாமே வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜனபிதாவே. நம்ம உட்காரலாம்.